ஹலோ, ஹாய், ஹாப்பி கார்டனிங். இந்த லாங் வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்க்கெட் போகணுமா? இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். வீட்டில் இருக்கிற எல்லா ஹோம் மேக்கர்ஸுமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க அது என்னெல்லாம் ஏன் மார்க்கெட் போகணுமா வேணாமா, நம்ம கார்டன் வச்சா என்னெல்லாம் ஆகும், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வந்து என்னென்னா என்னோடய ஃபேஸ் 1, அதாவது வீட்டுக்குள்ளரையே இருக்குது கார்டனு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பாக்ஸஸ், அதை பாட்டெல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுல ரொம்ப தப்பே இல்லைங்க. நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் ரொம்ப தப்பு. நம்ம வந்து நம்மளுக்கு எல்லாமே அமைஞ்சு வந்து அதை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பாட்டு வந்து இப்போ போன வீக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பக்கம் சும்மா தானே இருக்குது ஸ்பேஸு, அதனால வச்சு விடலாம். கொஞ்ச நாள் ஆனோன்னா டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபேஸ் 1 என்னோடய வீட்டுக்குள்ளேயே இருக்குது. மார்க்கெட் போகணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகணும். ஏன்னா வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் ஆன் பண்ண முடியல. ஆனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா வீட்டுக்கு வந்து செலவை வந்து கம்மி பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ரூட் வெஜிடபிள்ஸ் வந்து என்னோடய கார்டனில் வந்து அந்தளவுக்கு வந்து வர முடியலை. வரலாம், பட் ஆனால் அது நம்ம கிளைமேட் ஒத்து வரணும், நம்மளோட மண் வந்து கரெக்டாக இருக்கணும். அது அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுமான்றது தெரியல. பட் ஆனால் ரூட் வெஜிடபிள்ஸுமே நான் வந்து எடுத்துருக்கிறேன். முள்ளங்கி, பீட்ரூட்டு, நூக்கல் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அது எடுத்தாலும் என்ன ஆகுதுன்னா, நம்ம அதுக்கு வந்து ஒன் டைம் வந்து போட்டுட்டு திரும்ப வந்து சீட் எடுக்க முடியலை. ஸோ அதனால் வந்து அது எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறது கண்டிப்பாக மார்க்கெட் போயாகணும். என்னென்னா காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் மட்டும்தாங்க வந்து மெயினாக வந்து வெளியில் வந்து வாங்குறதா இருக்கும். மற்றபடி வந்து இந்த மாதிரி டைம்லலாம் வந்து மற்ற காய் எல்லாமே என்னோடய கார்டன்லேருந்தே நான் எடுத்துக்கிருவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், இப்போவே பாருங்கள் இந்த ஃபேஸ் 1, அதாவது பேக்லேயும் ஒன்று இருக்குது, கிரவுண்ட் கார்டன்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயே வந்து கொத்தவரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு செடி இருந்தால் ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். அதாவது பாவக்காயிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது என்னோடய வீட்லேயே. வந்து இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வெள்ளை பாவக்காயின்னு சொல்லிட்டு டெரஸில் வேறு போட்டிருக்கிறேன். கத்திரிக்காயிலையும் ஒரு 5 to 6 வெரைட்டி கிட்டே இருக்குது. ஸோ இதை விட நம்ம எதுக்கு மார்க்கெட் போவோம்? மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அத்தியாவசியமான மேக்ஸிமம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு பார்த்தோங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்க்காக தான் வந்து போவாங்க. கத்திரிக்காய், பாவக்காய், அவரைக்காய், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலிலாம் வாங்குறது வந்து ரொம்ப ரேராக தான் வாங்குவாங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு வீக் வாங்கினா மற்ற வீக்லாம் வந்து சமாளிக்கக்கூடிய இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நம்ம ஒரு 4 வீக்குக்குள்ள வந்து வீக்லி போய் மார்க்கெட் போய் வாங்குறத விட ஒரு 2 வீக்ஸுக்கு நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கார்டன்லேருந்து கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அந்த இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஆர்வத்தை வந்து அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும். ஒரு காய் வந்துருச்சு, நம்ம இன்னொரு காய் போடலாமே, இன்னும் இதுலேருந்து இன்னும் போடலாமே அப்படி தான் தோணுமே தவிர்த்து அதை வந்து ஸ்கிப் பண்ணி வேறு எதுக்கு போகணுன்னே தோணவே தோணாது. ஸோ அப்படி தாங்க இங்கே வந்து ஃபேஸ் 1, இது ஃபேஸ் 2, அதாவது இந்த க்ரோ பேக்லாம் வச்சுருக்கீங்களா அதுதான் ஃபேஸ் 2. அந்த க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இதுலேயும் வந்து 4-5 கத்திரிக்காய் வந்து வந்துட்டுருக்கான். ஸோ அதனால் வந்து நான் சில கத்திரிக்காயில் ப்ரூனிங்லாம் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கலை. அவன் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறான். அந்த இதில் உள்ளதை ப்ரூனிங் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக காய் தந்துகிட்டே இருக்கான். அந்த ஆடிப்பட்டதுக்கு ப்ரூன் பண்ணி விட்டோம்னா அவன் இன்னும் க்ரோ ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி கீரை வந்து மேக்ஸிமம் வந்து அதனால தான் நான் கீரை கூட இந்த பாலக்கீரையெல்லாம் வந்து நான் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா பாலக்கீரையெல்லாம் அது வந்து மார்க்கெட்டில் தான் வாங்குகிறேன். சில பேர் வைக்கிறாங்க, பட் ஆனால் அதுலேருந்து சீடு நம்மளால் எடுக்கவே முடியறதில்ல. அதனால அதை எதுக்கு வச்சுக்கிட்டு, மற்றபடி இந்த சிகப்பு தண்டு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி பருப்பு கீரை இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை ஒரு நாள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி கீரைங்களாம் ஒரு 4 க்ரோ பேக்கு இல்லாட்டி 2 க்ரோ பேக்லாம் வந்து போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் கீரை தருவானுங்க. இதெல்லாம் பாருங்கள், நான் ஆக்சுவலாக இன்னுமே உரம் கூட போடவே இல்லை. அதில் சும்மாவே அப்படியே சிகப்பு மண் தான், ரெட்டு மண் தான். ஸோ அவனே வந்துட்டுருக்கான். அப்புறம் வந்து கொத்தவரங்காய்
கொத்தவரங்காலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது அதோடு சேர்ந்த வெரைட்டிஸ் அவரைக்காய், பீன்ஸு, செடி அவரை, கொடி அவரை அப்படின்னு நிறைய அவரையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு செடி வச்சிங்கனாவே சூப்பராக வருங்க. எல்லாருக்கும் வந்து போதுமான காய் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்குகிற காயை விட அது வந்து நம்மளுக்கு வந்து தோட்டத்திலே வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதுலேருந்து சீடும் நம்ம வந்து திரும்ப அதான் மறு விதைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த இதுவும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். மற்ற ரூட் வெஜிடபிள்ஸில் தான் நான் எடுக்க முடியாதனால அது வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல அந்த வெஜிடபிள்ஸில். இதுவே வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு போர் அடித்தா மட்டும்தான் வேறு இது மார்க்கெட்டில் போய் வாங்குறது. இந்த மஷ்ரூமு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர், நான் சொன்ன மாதிரி காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போய் வாங்குறது. மற்ற நம்மளுக்கு என்ன தேவையோ, ஆனியன் கூட நம்ம கார்டனில் போட்டுக்கலாம். ஆனியன்லாம் வேறு லெவலுங்க. அதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ஆனியன் எடுத்து க்ரோ பேக்லேயோ இல்லை பக்கெட்லேயோ போட்டு விட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஸ்ப்ரெட் ஆகி அத்தனை ஆனியன் கொடுக்குறான். பட் ஆனால் லேட் ஆகும். ஸோ அது வர வரைக்கும் நம்மளால் குக்கிங் பண்ண முடியாமல் இருக்காது இல்லையா. ஸோ ஆனால் நீங்கள் நிறைய இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஈல்டு வந்து எடுக்கலாம். அதெல்லாம் ஆனியன் கூட பெஸ்ட்டு தான். ஸோ ஆனியன் கூட என்னோடய கார்டனில் இருக்குது. என்னோடய தேவைக்கு கூட என்னோடய அந்த டைமில் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கு. கார்டனில் வச்சதுனால அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு மைண்டு வேறு லெவலில் வந்து இதாகும். அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு செடியும் வந்து நம்மளுக்கு ஒரு புத்தகம் மாதிரிங்க. ஒரு செடியும் நீங்கள் என்ன தான் நம்ம சொன்னாலுமே, உண்மையிலே நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன், ஒரு செடி வந்து எனக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிறத அதை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. அதுலேருந்து என்ன வரும், எப்படி வரும், என்ன ஆகும், அது வளருமா, இல்லை அதாவது சாகக்கூடிய நிலமையில திரும்ப அதால் வந்து திரும்ப எழுந்து வர முடியுதா அப்படின்ற அந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம் வந்து இவங்ககிட்டேருந்து நிறையா வந்து நம்ம கற்றுக்கலாம். அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கார்டன் ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்து நம்ம சொல்கிறாங்க, என்ன நிறைய பேர் நிறைய விதமாக கார்டன் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே செம்ம இதாக இருக்குது. பட் ஆனால் என்ன அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறாங்களா இல்லை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னோடய கார்டன் வந்து 100% ஆர்கானிக் தாங்க. எந்த ஒரு இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னோடய மட்டு அப்படி ப்ளஸ் வந்து அப்புறம் என்ன நம்ம வீட்டில் இருக்க அந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி அப்படியே வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து இதாக இருந்தாலும் 2 வீக்ஸோட ஏர்னிங்ஸை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது, நல்லா ஒரு ப்ரௌட் கேர்ளாக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க செடிங்கெல்லாம். காய் வந்து அந்த அளவுக்கு இப்போவே வந்து ஆடிப்பட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ தான் எல்லோரும் விதை போட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி போட்ட அந்த விதையினால் இந்த ஜூலையில் போட்டதே வந்து இப்போ வந்து பயங்கரமாக காய் தந்துட்டுருக்கான். இந்த கத்திரிக்காய் செடிங்களை தான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். அதாவது காயெல்லாம் பிக் பண்ணிவிட்டு இவனை எல்லாம், ஏன்னா ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்குறானா, கொஞ்சம் கீழே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அவங்க வளர முடியாமல் இருக்கிறாங்க. இவன் வந்து அதுக்கு சன்லைட் வந்து அவ்வளோவா கொடுக்குறதில்ல. அதனால் ப்ரூனிங் பண்ணி விட்டால் கொஞ்சம் அவன் பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து நல்லா இது பண்ணிக்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் காய் செக்கங்க. ஸோ இந்த காயை பார்த்தோன்னே இவ்வளோ கத்திரிக்காவாக நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அப்புறம் க்ரீன் கலர் குண்டு கத்திரிக்காய் அவனும் இருந்தான். அவனையும் வந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் மேலேயும் நம்ம டெரஸ் மேலேயும் காய் இருக்கிறான். ஸோ அவனையும் வந்து கத்திரிக்காய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் வச்சு எனக்கு ஹேண்டே வந்து கொல்லலை. ஸோ வந்து எல்லாத்துக்குமே கத்திரிக்காய் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இனிமேல் வர்ற கத்திரிக்காய் வந்து வத்தல் போடலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ரெயின் சீசனில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வத்தல்லாம். ஸோ அப்போல்லாம் வந்து பாட்டிங்க வந்து தற்சார்புன்னு சொல்லுவேன் இல்லையா, தற்சார்பு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த டைமில் கிடைக்கிற காயை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி நல்லா சன்லைட்டில் வெட்ட ட்ரை பண்ணி அது வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் இதுலலாம் வந்து குளுமைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டிங்க காலத்துலலாம் குளுமையெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து அந்த அவ்வளோ பெரிய குளுமையில் வந்து கத்திரி வத்தல், சுண்டை வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், எங்கள் வீட்லாம் கொத்தவரங்காய் வத்தல் இல்லாத ஒரு நாள் கூட நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அதுலேயும் அந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வத்தல்னால் அது அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க.
அம்மாலாம் வந்து சுட சுட சாப்பாடு வச்சு அந்த வத்தல் வச்சு கருவாடு வச்சு அந்த குழம்பு எடுத்துக்கிட்டு நல்லா கார குழம்பு எடுத்துகிட்டு விவசாயத்துக்கு அந்த நிலத்துக்கு கொண்டுட்டு வந்து அங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவல் சாப்பாடாக இருக்கும். இப்போ பாருங்கள் புடலங்காயும் பாவக்காயும் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துட்டானுங்க. 2 பேருமே ஜாயின் பண்ணி மேலே போயிட்டுருக்குறானுங்க. எனக்கு வெள்ளை பாவக்காய் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாம் என்னண்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதாங்க, இதுதான் நான் சொல்ல வந்தது. மார்க்கெட்டு நம்ம போகணுமா போவேணாமான்றது போகணும். பட் ஆனால் இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி வீட்டில் கத்திரிக்காய், அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து ஒரு 4 நாள் க்ரோ பேக்கில் போட்டாவே ஒரு குட்டி மினி கார்டன் வந்து செட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஏர்ன் பண்ணாவே நீங்கள் சூப்பர் டூப்பர் ஹாப்பியாக வந்து இருக்கலாம். அதாவது வெளியில் போக முடியாத ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லாங் வீடியோவாக கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சா, சாரி கார்டன் மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ அவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதே பெரிய வேலைங்க. அவ்வளோ கத்திரிக்காய், ஒரு 5 டைப்பில் வந்து கத்திரிக்காய் அன்றைக்கி கிடச்சாங்க. அப்புறம் வந்து பாவக்காய் ஹைலைட். இவ்வளோ நாளாக வந்து கத்திரிக்காய் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போ பாவக்காய், ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நல்லா மேலே ஏறி வந்துட்டார். இன்னும் நிறையா பாவக்காய் இருக்குது, வந்துகிட்டே இருக்கிறாரு. ஆடிப்பட்டத்துக்கு இன்னும் நிறையா தருவாருன்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவங்களே வத்தல் போடணும். அது இப்போ வர்ற எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வத்தல் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா போன டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேங்க, ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. இதை பார்த்தா நம்மளுக்கு மார்க்கெட் போகணும்னு தோணுமா? தோணாது. தேங்க்யூ.